செல்வமும் உங்களது பிள்ளை செல்வமும் அல்லாஹ்வை நினைவை விட்டு திசை திருப்பிட வேண்டாம். இப்படி உங்களது வாழ்க்கை நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையை விட்டு அப்படி அந்த பக்கம் நீங்கள் திசை திருப்பி விட வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கிறான். 64வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்கிறான், உங்களது மனைவியிலும் பிள்ளைகளிலும் எதிரிகளும் இருக்கின்றார்கள் சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தன் தந்தை பிள்ளைகளுக்காக தன்னை வாழ்க்கை தன்னையே அர்ப்பணித்து தன்னையே அழித்து கூட என்ன செய்கிறான், தன் பிள்ளைகளுக்காக மனைவிகளுக்காக வாழக்கூடியதை பார்க்குறோம். எந்த அளவு நீங்கள் பாருங்கள், அந்த தந்தை அந்த பெற்றோர்கள் உண்மையான இறை கொள்கையை சிந்திக்கும் போது ஒரு உண்மையான இறைவனுக்காக கட்டுப்பட வேண்டும்ங்கிற சொல்லிக்கு போது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய இறை கொள்கை ஓரிரை கொள்கையில் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் தான் கடவுள், அல்லாவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லைங்கிற அந்த கொள்கையில் யார் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவளுக்கு ஈரோலக வாழ்க்கையிலும் சிறப்பு வாழ்க்கையான இருக்குதுன்னு சொல்லி இறைவன் சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு கொள்கையை தன் ஒரு பெற்றோர் தீர்மானிக்கும் போது என்ன செய்கிறாங்க, மனைவிமார்கள் பிள்ளைகள் எதிராக இருக்கிறார்கள். ஒரு மனைவி எடுக்கும்போது கணவனும் பிள்ளைகளும் எதிராக இருக்கிறாங்க. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மரணிக்கும் போது நீங்கள் மட்டும்தான் மரணிப்பீங்க, நீங்கள் செய்யக்கூடிய நல்லதும் தீமையை தான் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க, உங்களோட உறவுகள் சொந்தங்கள் யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் மரணிக்கும் போது இந்த மரணத்துக்கு பிறகு என்ன சொல்லி நம்மளோட பிள்ளை எங்களோட மரணிக்க போதா, எங்களோட மனைவி மரணிக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு மரணிச்ச போது ஒரு கொஞ்ச நாளைக்கு 3 நாள் கவலையாக இருப்பாங்க, அப்புறம் அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணுங்கிறத இறைவன் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், 80வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் மரணத்தை மீண்டும் உங்களை எழுப்புவோம், எழுப்பும் போது உங்களது பிள்ளைகளும் உங்களது சகோதரிகள் உங்களோட மனைமர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள், உங்களதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். இதுலேருந்து என்ன அல்லாஹ் இறைவன் சொல்கிறான்னா, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக உங்களை விட்டுட்டு நீங்கள் முழுசாக உங்களோட வாழ்க்கையை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய அவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டாம். உங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், உங்களது வாழ்க்கைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் செய்யணும், பிள்ளைகளோட பொறுப்பையும் நீங்கள் நிறைவேற்றணும், அவளுக்கும் முழுக்க கட்டில கட்டி கொடுக்கணும்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். இந்த அளவில் இறைவன் சொல்கிறான், இந்த வாழ்க்கையை பொறுத்து சொல்லும்போது இந்த வாழ்க்கையை சிம்பிளாக சொல்கிறான், உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க, அதே மாதிரி உங்களோட குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்படி இறைவன் சொல்லும்போது இந்த அதுக்குன்னு சொல்லி மறு வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறதில்ல, இந்த உலகத்திலையும் கொடுக்கக்கூடிய கல்வியால் அறிவியல் ஒழுக்கம் நேர்மை எல்லாத்தையும் சொல்லியும் கொடுக்கணும், பார்த்துக்கொள்ளணும். நாமும் என்ன செய்யணும், இறைவனுக்காக இந்த இறை வாழ்க்கையில் நம்மளையும் நம்ம பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி இறைவன் மிக தெளிவாக சொல்கிறான் என்று கூறி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.